வந்து ஸ்கிரீன்ல பார்த்தோம், பேட்ட படத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரண்மனை போர்ல ஒரு சாட்டை எடுத்து ஆட்டிட்டு போயிருப்பாங்க. பட் ஒரு கம்பேக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல அவங்களோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடி சீன்ல செம்ம மாசு. பிரசாந்த் சாரும் சிம்ரன் மேடமும் இன்டர்வல் பேக்ல அந்த ஒரு வீட்டுக்கு நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது 2 பேர் என்னடா வெறித்தனமும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் சொன்னா சொல்லிட்டே போகலாம். நிறைய கேரக்டர்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்துல எல்லாமே நீ பாசிட்டிவ்னு சொல்றியே, ஏதாச்சும் உங்களுக்கு குறை இருக்கான்னு கேட்கும்போது இது வந்து ஒரு ரீமேக் படம். இந்தியில மாபெரும் ஹிட்டான ஒரு படத்தை தமிழ் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் மாற்றம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது கூடுதல் வசனங்கள் வச்சிருக்காங்க. பட் சில காட்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா ஹிந்தி தெரியாது, அதனால நான் அந்த படத்தை பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது என்கிட்ட ஒருத்தர் கதை சொல்லிட்டாரு, அதனால எனக்கு சில சீன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, யோகி பாபு சார் வந்து கம்பெனி கழிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க. அவர் காப்பாற்றுறது கஷ்டம் தான்.